உங்களால எனக்கு ஹார்ட்ல அடிபட்டு இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கறது இது பிக்கப் லைனா இது? ஆமா ஆட்டம் சொல்லிட்டு அக்கல கை விடுறீங்க. ரெண்ட் எப்போ பே பண்றீங்க? எனக்கு ரெண்ட் வரவே இல்லை. இதுல என்னோட ஹார்ட்ல ரொம்ப நாளா ஸ்டே பண்ணிருக்கீங்களா? ஐயோ பிக்கப் லைன் கமெண்ட்லாம் வரும். ஸ்ட்ரைட்டா ஒரு உட்கார்ந்திருக்கான் பாருங்க, தண்ணிக்குள்ள இருந்து அந்த மாதிரி ஒரு அவன் தான் வந்து இந்த பிக்கப் லைன் எனக்கு ஐடி பெரி கிட்ட போட்டே ஆகணும். வந்ததுல இருந்து அவர் தான் ரொம்ப சமத்தா இருக்காரு, நீங்க அவரை புல் பண்ணிட்டே இவனா? இருக்கீங்க. யா சமத்தாவா? ஐயா இது பாய்சன்யா, என்ன நேரமும் புளி பாக்குற பயமில்லையா, அவன் பேச்ச நம்பாதீங்க. I should hug or slap the anchor. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடணும். March 28th, London Arena, I mean O2 Arena, Indigola, we are performing. I mean, Rap Indino show we are going to perform. ஃளைட்ல This is going to be flight இல்ல, O2 Indigo is an arena. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அந்த பீட் குள்ள பண்ணனும், அந்த டங் ட்விஸ்டர்ஸ் யூஸ் பண்ணனும். ஆமா. ஸ்டெப் நீ எழுதி மூச்சு விடாம கொடுக்கற. பாடணும். மூச்சு விடாம பாடு. ஓகே. அதுக்குள்ள தண்ணிக்குள்ள நின்னு பிராக்டீஸ் பண்ணீங்களா? இந்த மூச்சு விடாம இருந்து. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அப்புறம் இன்னொன்னு போட்டிருக்கான், நீங்க போடுவீங்க விதவிதமா Dress, நீங்க தான் ஆல் டைம் கிரஷ் அப்படின்னு சொல்லியும் ஒரு கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Holidays nale adu namma GT Holidays da. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த கலர்ஃபுல்லான இன்டர்வியூ யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ஐக்கிபேரி அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம். ஹாய், ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு மாதிரி பார்பி மூவி என் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. சூப்பர். மாமா சாங் கேட்டிருந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்டார்டிங் அந்த சாங் கேட்கும்போது என்னடா இங்கிலீஷ் ஆடு ஓடுற மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் இது சாங்கா அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் ஆடு ஓடும் இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பிச்சதா அவருக்கு ஆடு எப்படா ஸ்கிப் வரும் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், பாட்டு ஓடுது. ஸோ அந்த மேக்கிங்கே வந்து அவ்வளோ குவாலிட்டியா அந்த அந்த ஒரு ஹை லெவல்ல லைக் ஹாலிவுட் சைடில் இருக்கிற மேக்கிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது உங்களோட அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், உங்களோட லுக்கா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்காங்களே, ஜாலியா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? ரொம்ப நல்லா இருக்கேன். குட். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ட்ராக்ல? எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதான் நீங்கள் அந்த சாங் சொன்னோன்னே ஐ தாட் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் தட். ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு த க்ரூ, பிகாஸ் இந்த சாங் ஒர்க் பண்ண க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே யூகே பேஸ் க்ரூ தான், அங்கே இருக்கிற தமிழ் பீப்புள் தான் எல்லாமே ஒர்க் பண்ணதில்ல. ஸோ த டிரெக்டர் நேஸ்நாத் ஹி அப்ரோச், நாங்கள் வேற ஒரு ஷோக்காக போயிருந்தோம் யூகேல. ஸோ அப்படி தான் நாங்கள் இருக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு அவர் தேவ் மேஜர் ஹி காண்டாக்டட். ஸோ தேவ் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம், சாங் பண்ணலாம் ஒன்று. ஃபர்ஸ்ட் வி டென்ட் ஹேவ் ஐடியா. Then later அவரோட ப்ரொஃபைல் அவர் சென்ட் பண்ணாரு. Then we were kind of like sailing in the same boat மாதிரி இருந்துச்சு தாட்ஸ் எல்லாமே. Then okay we'll get go அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். Then cinematography ஜார்ஜோட நான் ஃபர்ஸ்ட் இது ஒர்க் பண்ணேன். பட் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியாது லைக் பிகாஸ் நேஸ்நாத் வாஸ் டெல்லிங் ஜார்ஜ் வில் ரொம்ப நல்லா பண்ணுவார் ஜார்ஜ், ஸோ பண்ணியிருக்காரு நிறைய. தென் லேட்டர் அது முடிச்சுட்டு நான் அவுட் பார்த்தப்ப எடிட் முடிச்சு அவுட் பார்த்தப்ப நான் ஓகே ஐ வாஸ் வா, ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி, அந்த த டோன் வாட் எவர் ஹீ பிக் ஜார்ஜ் இஸ் லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வி தாட் லைக் ஓகே நம்ம திருப்பி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. தென் காஸ்டியூம்ஸ் சொன்னீங்க. எஸ், மை பாய் சரண்ராஜ் ஆல்வேஸ் ஹி வில் மேக் ஜஸ்டிஸ் டு மை எல்லா சாங்ஸுக்குமே. ஹீ டிட் எப்போ என்னோட தலையாட்டி பொம்மையா இருக்கட்டும், ராணி ஏலா, அதே மாதிரி இதுல தலையாட்டி பொம்மை என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. ஓ நோ, தலையாட்டி பொம்மை இஸ் மை சாங். ஓகே, என்னோட சாங்ஸ்ல வந்த மாதிரி ராணி இதெல்லாமே சாங்ஸ். ஓகே, என்னோட சாங்ஸ் போய் தயவு செஞ்சு பாருங்க. டைப் பண்ணிட்டு பார்த்துட்டு தென் யூ கேன் பாத்துறேன். சோ தலையாட்டி பொம்மை சாங் வந்திருக்கு. தென் ராணி, இதெல்லாம் என்னோட ரீசன்ட் ஹிட்ஸ். ஓகே, பிளேலிஸ்ட்ல இருக்கு ரீசன்ட் ஹிட்ஸ். சோ இந்த எல்லா சாங்ஸ்லயுமே வந்து காம்ப்ளிமெண்டா அந்த காஸ்டியூம்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க, லைக் கமெண்ட் பண்ணது எல்லாமே. சோ ஹியூஜ் தேங்க்ஸ் அண்ட் ஷவுட் அவுட் டு my boy Saranraj. He's been traveling with me since Big Boss lende. He's traveling with me. Then makeup, of course, Nisha. This is the first time I'm working with Nisha akka too. She's in Sri Lankan Tamil, anga UK la irukanga. I think German lady nenikiren. So she avanga eppadi solraduna, avanga they were not seeing me only as artist mari mattum illama ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்திருக்கு, they were welcoming me. ஓ நம்ம தமிழால் இங்க வந்திருக்கு வேற கண்ட்ரில. அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவங்க ஒர்க் அண்ட் பேஷன் எல்லாத்துலயுமே நமக்கு தெரியும். ஸோ ஐ லவ் ரியலி ஒர்க்கிங் வித் த டீம் மாமா. ஸோ லாட் மோர் டு கம்.
Yeah. ஓகே. ஒரு மாதிரி ஜாலியா கலர்ஃபுல்லா வந்திருக்கு மாமா சாங்குமே. மாமா என்ன சொன்னாரு? ஓகே சொல்லிட்டாரா? சேட் பண்ணலாமான்னு கூப்பிட்டீங்க? ஓ போஸ்ட் பண்ணலாமான்னு கூப்பிட்டீங்க? யா ஓகே என்னோட சொல்லிட்டாரா? மாமா தே மேஜர் ஆஃப் கோர்ஸ் மியூசிக் ப்ரொடியூசர் எப்பயுமே சாட் பண்ணலாமா பக்கத்துலயே தான் இருப்போம் மியூசிக் இருப்பாரு. பண்ணிட்டே தான் இருப்போம் ஓகே. அதனால ஹீ இஸ் ஃபைன் யா ஐக்கி பெரி இந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல, காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாய் கிட்ட போயிட்டு புடிச்ச ஒரு புடிச்ச பையன் கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி டேட் போலாமா? லைக் காஃபி சாப்பிட போலாமா? அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதுண்டா? அவ்வளோ தைரியம்லாம் இல்ல ஏன்? எதுக்குங்கிற? ஸ்கூல்ல எல்லாம் ஒரு க்ரஷும் இல்ல ஒன்றும் இல்ல இருந்தாலும் பயங்கர பயம் பிகாஸ் ஐம் ஒன்லி டாட்டர் ஓகே பயங்கர ஓகே. ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் ஆமாவா? யா பயங்கர ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் நான் எல்லா ஸ்டேஜ் எல்லாம் என்ன ஏறுவேன் எல்லா ஷோ எல்லாமே ஐ யூஸ் டு லைக் ராக் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் லைக் பயங்கர இதுவா இருப்பேன் பயங்கர சீனா இருப்பேன் பட் ஆனா எனக்கு தான் தெரியும் நான் ரொம்ப பாவம்னு ரொம்ப பயப்படுவேன் வீட்டில் ஓகே அப்படின்னு ஓகே ஓகே. ஸோ அதனால எனக்கு அந்த தைரியம் இருந்தது இல்லை பசங்க கிட்ட போய் சொல்லுவேன் அதே மாதிரி பசங்களும் என்கிட்ட அவ்வளோ தைரியமா அப்ரோச் பண்ணது இல்லை அது தெரியல அப்பப்ப பேசிப்பாங்க லைக் அந்த பையன் இந்த பையன் அப்படிலாம் சொல்லிலாம் they will talk கிளாஸ்ல ஆனா பயப்படுவாங்க பிகாஸ் அப்பா என்ன புல்லட்ல தான் கொண்டு போய் இறக்குவாங்களா புல்லட் ட்ராப் வச்சிருக்க அப்பனாலே பண்ணுவாங்க பயந்தா? ஸோ நான் அப்பா ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க தே யூஸ் டு திங்க் அப்பா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் நினைப்பாங்க ஆனா அப்பா போலீஸ் இல்லை இன்ஜினியர் தான் ஆனா அவங்க அப்படி பயங்கர அப்படி கெத்தா ஃபிட்டா இருக்கிறதுனால சீன் போடுவாங்க அவ்வளவுதான் தவிர என்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை இஸ் Okay. வெரி சிம்பிள் அண்ட் வெரி பிளைன் பர்சன் ம். ஸோ அதனால பசங்களும் என்ன யாரும் அப்ரோச் பண்ணதில்லை அதே மாதிரி நான் கிளாஸ் லீடர் வேற சும்மா சும்மா மாட்டி விடுவேன் இந்த போர்ட்ல எல்லாம் வெரி ஓவர் சுட்டி இந்த மாதிரி அந்த பசங்களும் X, சேட்டை X, X, பண்ணாங்களா? X, X, X ன்னு போடுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி மாதிரி நான் பண்ணாங்க. இருந்தேன் Okay. லைக் ஒரு 8th வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் 9th 10thலாம் எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே தப்பு ச்சே பாவம் லாஸ்ட் பெஞ்ச் பசங்க எல்லாம் ரொம்ப ஸோ பாவங்க. எப்பயும் அந்த ஃபைட் இருந்துட்டே இருக்கும் எனக்கும் Okay, அந்த okay. லாஸ்ட் பெஞ்ச் பசங்களும் லாஸ்ட் பெஞ்ச் பாய்ஸ் நிறைய பேருக்கு என் மேல க்ரஷ் இருந்துச்சு லேட்டர் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் அவங்க பேர்லாம் எழுதுறது இல்ல ஓகே அடடடடா. கொஞ்சம் அப்படியே கைட்டா அந்த மாதிரி. அது எனக்கும் தைரியம் இல்ல அவங்களுக்கும் தைரியம் தைரியம் இல்ல இல்ல. யாரும் அப்ரோச் பண்ணது இல்ல இப்ப பசங்க நாங்க என்ன ஒரு நோட் பண்ணுவோம் அப்படின்னா, பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா ஓகே ஒரு செகண்ட் நாங்க போய் கண்ணாடி முன்னாடி பாத்துக்குவோம். கண்ணாடி முன்னாடி ஓகே இது நமக்கு கூட பேசுமா, நம்ம போய் ப்ரொபோஸ் பண்ணாம செட் அந்த மாதிரி யோசிச்சுட்டு அப்படி ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க Okay. அடுத்து சொன்ன மாதிரி அப்பாவோ அண்ணனோ வந்து பல்கா இருந்தாருன்னா ஓகே லவ் யூ சொல்ல போறோம், வீட்ல சொல்லி அடிச்சாங்கன்னா அடி தாங்க முடியாது, இந்த சைடு அடி விழுந்துச்சுன்னா அந்த சைடு பல்லு கலரும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து ரசிச்சிருப்போம். ஓகே மேபி நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால பசங்க யாரும் ஐயோ. கான்ஃபிடென்ட் இல்லாம வந்து சொல்லாம இருந்திருப்பாங்க. அப்படி எனக்கு இந்த மாதிரி இல்ல தோணல. நான் ஒருவேளை நேம்லாம் எழுதி மிஸ்டர் மாட்டி விடுறனாலயும் எனக்கு லேட்டர் தோணுச்சு தோணுச்சு. ரெண்ட் எப்போ பே பண்றீங்க? எனக்கு ரெண்ட் வரவே எதுக்கு? இல்லை. இதுல என்னோட ஹார்ட்ல ரொம்ப நாளா ஸ்டே பண்ணிருக்கீங்களா? ஐயோ பிக்கப் லைன் கீழே உடனே இப்ப கமெண்ட் எல்லாம் வரும் அப்படி ஒன்று போட்டிருந்தோம்ல, என்னமோ சொல்லுவாங்களே இப்ப இருந்து கிரிஞ்சு ஸ்குவாட் ஐயையோ. ஏதேதோ வெல்கம் அந்த மாதிரி வந்துரும்ல. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த வேர்டுக்கு மீனிங்கே புரியல சீரியஸ்லி இல்ல, எங்களுக்கும் புரியல, சொல்றவங்களுக்கும் புரியாது, ஃப்ரீயா விட்டுறலாம். யா ஸ்ட்ரைட்டா ஒரு உட்காந்துருக்கான் பாருங்க, தண்ணிக்குள்ள இருந்து இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு அவன் தான் வந்து இந்த பிக்கப் லைன் எனக்கு ஐக்கி பெரி கிட்ட போட்டே ஆகணும் அப்படியா அப்படிங்கிறதுக்காக. நீங்களா சொன்னீங்க ஆமா. இல்ல அப்புறம் இன்னொன்னு போட்டிருக்கான், நீங்க போடுவீங்க விதவிதமா Dress, நீங்க தான் ஆல் டைம் கிரஷ் அப்படின்னு சொல்லியும் ஒரு பிக்கப் லைன். நைஸ் நல்லா இந்த இருக்கா? லிரிக்ல யூஸ் பண்ணிக்கிறேன் Yeah. சீரியஸ்லி Yeah. நல்லா இது ஒன்று என்னோடது. சரி ஓகே கிரெடிட்ஸ் கோஸ் டு எஸ். ஸோ ஐக்கி பெரி ஸோ சாங் பார்த்தோம். ஸோ ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் ஐக்கி பெரி யாரு என்ன அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிய வந்தது. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் ஐ ஹோப் உங்க லைஃப் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரீம் என்ன, ஒரு லைக் ஒரு டார்கெட் இருக்கும்ல, ஐக்கி பெரியோட டிராவல் இப்படி போயிட்டு இருக்கு, இங்க போய் இந்த லெவலுக்கு நான் ரீச் ஆனா ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல. ஸோ அது உங்களோட ரீச். நான் இந்த மாதிரி பர்சன்னா உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லைக் எனக்கு எனக்கு கிடைக்கிறது எனக்கு வரதுச்சு I'll be very happy whatever it is okay ஸோ பிக் பாஸ் இட்ஸ் நான் போகிற பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எங்கே போய் முடியுது எங்கே போகிறேன் ஐ டோன்ட் நோ பட் எல்லாம் நல்லா தான் நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறம் யூ வில் கம் டு நோ ஓ எஸ் தட் இஸ் நம்ம ஐக்கி பெரின்னு பெருமையாக சொல்கிற மாதிரி I'll do something. ஸோ அது வரைக்கும் யா கிரேட் சூப்பர். ஐ can't tell more. எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா லைக் இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெஸ் பண்றது அப்படிங்கிறது வெளியில இருந்து நம்மளை பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து நல்லா ப்ரொஜெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க சூப்பரா இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு ஸ்டார்டிங் லெவல்ல தயக்கம் இருந்திருக்கா, என்னடா இப்போ யூஸ்வலா வியர் பண்ற ட்ரெஸ் மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வியர் பண்றோமே, வெளியில இருந்து பாக்குறவங்க எந்த மாதிரி நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கா உங்களுக்கு? இருந்துச்சா? இப்போ எனக்கு சத்தியமா ஒன்றும் இல்லை தெரியல. இல்ல ஸோ சின்னதுலலாம் சொல்லி கேட்டிருக்கேன் லைக் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ் சொல்லி கேட்டிருக்கேன். கூட்டிகிட்டு போவாங்களாம் லைக் அப்பா அம்மா அப்படி போகிறப்ப நான் நடுவில் இப்போ பிடிச்சிட்டு தான் நடந்து கூட்டிகிட்டு போவாங்க எல்கேஜி யூகேஜிலாம். அப்போ போகிறப்பவே சும்மா எல்லாரும் இருக்கிறப்ப லைக் அந்த அட்டென்ஷனுக்கு ஐ யூஸ் டு டூ இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு ஏஜுக்கு மேலே நான் அந்த மாதிரி பண்ணலை. அது ஓகே ரொம்ப குழந்தையிலம் டெலிங் பண்ணது. தென் லைக் ஃப்ராக் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதில் ஐ ட்ரை டு டூ சம்திங் லைக் ஏதாச்சும் கிழிக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஐ யூஸ் டு டூ இட் சீம்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு டெல் இட்ஸ் அதுல சம்திங் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதோ லூஸ் மாதிரி செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் குட்டியில அந்த மாதிரி Okay. கிழிச்சிட்டு அந்த மாதிரிலாம் ஐ யூஸ் டு கோ. ஸோ அப்ப நினைப்பாங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்களா லைக் எல்லாரும் பாக்குறாங்க அவளுக்கு உண்மை ஷையாவே இருக்காதா வெக்கமா இருக்காது அவங்களுக்கு ரொம்ப ஷையா இருக்கும் அப்படின்னு ஓகே. ஒரு லைக் மேக்கப் வாட் எவர் ஐ டூ. ஸோ அந்த ஏஜுக்கு சி ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர். ஓகே, இட்ஸ் அ டவுன், இட்ஸ் நாட் அ சிட்டி. ஓகே, அந்த லொக்காலிட்டியில இருந்து தென் அகெயின் அந்த ஏஜ்ல வாட் ஐம் டெல்லிங் இஸ் 95 94ல நான் சொல்றேன். ஸோ அந்த டைம்ல அப்படி போறப்ப தட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்களாம் நான் நினைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சின்னதுலலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு அதான் 10th ஸ்டாண்டர்ட் அப்போ வரப்போ தென் அகெயின் மை அதர் சைட் காட் சப்சைடட் அண்ட் அகெயின் கம்ப்ளீட்லி ஐ வாஸ் இன்டு படிப்பு ஆப்வியஸ்லி டாக்டர் மெடிசன் அதுதான் படிக்கணும்னு சொல்லி அந்த திணிச்சுட்டாங்க. ஸோ அதனால எனக்கு பிடிக்கும் மெடிசன் பிடிக்கும். அப்படி தான் நான் டாக்டர் இது படித்ததுமே மெடிசன் எம்பிபிஎஸ் படித்ததும். ஸோ அப்படியே ட்ராக் மாறுச்சு. பட் ஆல்வேஸ் தட் திங் த கிரியேட்டிவிட்டி வாஸ் இன்சைட் மீ. ஐ யூஸ் டு பெயிண்ட், ஐ யூஸ் டு ட்ரா. ஸோ எனக்கு இன்னொன்று சிப்ளிங்ஸ் கிடையாது, இன்னொன்று எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அரவுண்ட் மீ. என்னோட லைஃப் என்னோட சர்க்கிள்ங்கிறது இட்ஸ் வெரி ஸ்மால், வெரி எப்படி சொல் வெரி க்ளோஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் டூயிங் சம்திங் கிரியேட்டிவிட்டி இன் வாட் எவர் ஐ டூ. ஸோ நான் என்னோட லைக் தனியாக இருக்கிற டைம் எல்லாமே லைக் ஐ ஹியர் லைக் ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்பேன். முன்னாடி படிப்பேன் நிறைய. ஸோ இப்போ டைம் இல்லாதனால ஆடியோ புக்ஸ் கேட்குறது, ட்ராவல் பண்ணுறப்ப இல்லை ஒர்க் போகிற டைமில் ஆடியோ புக்ஸ் கேட்குறது அந்த மாதிரி பண்ணுவேன். தென் அகேன் ஐ ரைட் ஸ்டோரிஸ், ஐ ரைட் சாங்ஸ். நான் சின்னதுலேயே ஐ வாஸ் ரைட்டிங் நிறைய கதைகள் எழுதியிருக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி விஷயத்துல தான் ஐ யூஸ் டு கனெக்ட். நாட் Okay, இந்த ஓன்லி அவுட்ஃபிட் writing-ல. மட்டும் இல்லாமல் வாட் ஐம் டெல்லிங் இஸ் லைக் ஐ யூஸ் டு டான்ஸ், ஸ்விம்மிங் போகிறது. தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ ரேசர், கார் ரேசர், பயங்கரமான ரேசர். அடம் பிடிச்சி எனக்கு வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் லைக் கோயிங் ஃபார் ப்ராக்டிஸ் அந்த இதுக்கெல்லாம். தென் ஓகே ஒன்லி டாட்டர்னால பொண்ணுங்கிறனால இந்த ஒரு காரணத்தால வேண்டாம், கை கால்லாம் உடஞ்சு யார் கல்யாணம் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. ஓகே, அஃப்கோர்ஸ் இருக்கும்ல வீட்ல. டிபிக்கல் பேரண்ட்ஸ். ஆமா, நான் ஐம் நாட் பிளேமிங் தெம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு தான். தென் தே செட் நோ வேண்டாம். தென் ஐ செட் ஐ வாண்ட் கோ ஃபார் மார்ஷல் ஆர்ட்ஸ், ஐ வாண்ட் டூ சம்திங். தென் ஐ வென்ட் ஃபார் கராட்டே. தென் ஐ வாஸ் டூயிங் அது. அதுவும் இதே இது ஐயோ மூஞ்செல்லாம் உடச்சிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும். ஒரு வரைக்கும் அனுப்புவாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போவேன். அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஏன்னா உனக்கு டான்ஸ் ஓகே, பாட்டு ஓகே, நீ எழுது, ட்ரா பண்ணு, க்யூட்டான வேலைகள் பண்ணு அப்படின்னு. சரி ஓகே. So not only dress, now that you get on the question I'm coming, not only dress, like whatever I do, I always try to be something innovative, something creative, something unique. Okay, நீங்க அது unique-ன்னு பாக்குறீங்க, நான் அதுல ஏதாச்சும் நான் அது creative I want to do ஓகே. something. See the point which differentiate us from animals, what I feel is அனிமல்ஸ் பண்ணதே பண்ணிட்டே இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும், அது போயிட்டே இருக்கும். வி ஹியூமன் நம்ம இங்கே இருக்கிறது வி ஹாவ் டு கிரியேட் சம்திங், வி ஹாவ் டு மேக் சம்திங். நம்மளோட பிரெயின் இருக்கிறதே அதுதான். ஒரு இன்ஸ்பயர்ட் ஆகி ஒரு விஷயத்துலேருந்து இன்னொன்று எப்படி கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி மாற்றுறது, இப்படி தான் நம்மளோட எவல்யூஷனோ வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் யூ டேக். ஸோ அது வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக அது சின்னதுலேருந்தே எனக்கு அது மைண்டில் இருக்குது. அதனால இன்னொருத்தங்க என்னை பார்க்குறாங்க, என்னை பற்றி சிரிக்கிறாங்க, என்னை பற்றி பார்க்குறாங்கன்னு சொல்லி ஐ வில் நாட் ஸ்டாப் living, I will not stop breathing, I will not stop living, I will not stop enjoying my life. பாயிண்ட் நான் அது பண்ண போகிறோம், அவன் என்னை பார்த்து சிரிச்சிட்டான், ஐயோ நான் ரொம்ப பெருசாக மூச்சு விடுறேன், அவனுக்கு அது பார்க்க தப்பாக தெரியுது. நோ, ஐ வில் ஸ்டில் breathe man, come on. என்னோட லைஃப் எனக்கு இது பிடிக்குது, நான் சாப்பிட்றேன், எனக்கு இப்படி இருக்குதான் எனக்கு பிடிக்குது, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் pleasant about my colors, whatever I use. உனக்கு அது பிடிக்கலன்னா ப்ளீஸ் யூ ஹாவ் டு நீ உன்னோட வேலையை பாரு, உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத, அவ்வளவுதான். இந்த லைஃப் என்னோட ஒரு லைஃப் இது. ஓகே, அது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன். ஒரு டெத் பெட்ல இருக்கிறப்ப வில் ஃபீல் நம்ம யூஸ்வலி இதெல்லாம் வந்து நான் இது சின்ஸ் ஐம் டாக்டர் ஐம் டெல்லிங் யூ, நான் அந்த நிறைய இந்த பேஷண்ட்ஸ் அந்த சில சுச்சுவேஷன்ஸ்ல பார்த்துருக்கேன். ஓகே, சிஆர்ஆர்ஐ பண்றப்ப. ஸோ அந்த இறக்க போகிற அந்த நிமிஷத்தில் லைக் 60 years 70 years இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஐ யூ ஹாப்பி, இல்லை உங்கள் லைஃப் என்ன வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது வில் பி திங்கிங். அவங்களுக்காக அவங்க எதுவுமே வாழலை, ஒன்று அவங்க குழந்தைக்காக வாழ்ந்திருப்பாங்க, அடுத்து அவங்க பேரம்பேத்திக்காக வாழ்ந்திருப்பாங்க, பிறந்திருப்பாங்க, வீட்டில் சொன்னாங்கன்னு படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒய்ஃப் காப்பாற்றணும், இல்லை ஹஸ்பண்ட் அந்த ஃபேமிலி ரன் பண்ணணுன்னு இருப்பாங்க, அடுத்து குழந்தைய ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும், அப்படியே போயிருக்கோம், பிள்ளைக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டணும், தென் அகெயின் அது அப்படியே போகும், அதுக்கப்புறம் அந்த பேர குழந்தைங்களை பார்த்துக்கணும், அப்படியே இறந்துருவாங்க. இங்கே ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா? நோ, நத்திங். தே வில் ஃபீல் பேட், தே ஃபெல்ட் பேட், மெனி பீப்புள், எனக்கு தெரிஞ்ச பீப்புள். ஸோ அதெல்லாம் பார்த்து மேபி அதை பார்த்து நான் பயந்து கூட ஓகே ஃபைன், ஐ ஷுடன்ட் பி லைக் தட், நான் அந்த மாதிரி எனக்கு இந்த லைஃப் வேண்டாம். வென் ஐ டை ஐ ஷுட் பி வெரி ஹாப்பி. என்ன எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சியா, நான் இப்போ கண்ணை மூடுறேன் நிம்மதியா,
I want to be like that. கிரேட். நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் ஆசைப்படுறது. ஓகே நான் பொறந்துட்டேன். ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன். அப்பா, அம்மா சொல்ற மாரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேலைக்கு போறேன், பொண்டாட்டிய பார்க்குறேன், பேர குழந்தைங்க வருது. அப்படி இப்படி அந்த லைஃப் போகாம எனக்கு புடிச்ச மாரி என்னென்ன எனக்கு தோணுதோ அது அந்த மாரி நான் பண்ணலாம். லைக் ஒரு இருக்கலாம். பட் இண்டிபெண்டன்ட் உங்களுக்கும் at the மியூசிக் point வந்து உங்களுக்கு எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல். ஆமா, உங்களுக்காக ஆமா. நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு செஞ்சிருக்கணும். Very சாட்டிஸ்ஃபை. இப்போ true. உங்களுக்கு வந்து ஆங்கரிங் பிடிச்சிருக்கு. ம். பிடிச்சனால தான் நீங்க பண்றீங்க. ஆமா. ஃபோர்ஸ்னால you will not see. இல்ல. மீடியால இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளுமே லைக் அந்த பேஷன்ல தான் பேஷன்ல they'll be. வரும். கரெக்ட்டா? சோ அதேதான். அந்த அது மாதிரி அந்தந்த ஃபீல்ட்ல இஃப் யூ ஆர் a painter just just explore your colors, just paint, just be yourself அவ்வளவுதான். கரெக்ட். எல்லாமே எல்லா தொழிலுமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் I'm telling you. வெரி ட்ரூ. சூப்பரா சொன்னீங்க. அண்ட் நீங்க டாக்டர் அப்படிங்கிறதுனால நான் உங்கள்ட்ட கேட்குறேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா, அவனுக்கு எவ்வளோ அடிபட்டாலுமே அதுக்கான மருந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் உங்களால எனக்கு ஹார்ட்ல அடிபட்டிருக்கு அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களால இது கொடுக்கவே இது முடியாது. பிக்கப் லைனா இது? அது ஒரு ஃப்ளோல போயிரணும்ல. சீரியஸாவே போகக்கூடாதுல. அதுக்கு உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியாதுல்ல. இல்ல இல்ல இல்ல. இல்ல. அதுக்கு உலகத்திலே யாராலையும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. என்னால முடியாது. மேபி வேற பொண்ணால ஐயோ. முடியும். வெரி ட்ரூ. Yeah. ஸோ நீங்க சொல்லும்போது நான் நிறைய கவனிச்சேன். எனக்கு அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. ஸோ ரொம்ப லோன்லியான பர்சன் கரெக்ட்டுங்களா? No, it's not lonely. I'm very strong. ஓகே. I'm very strong and it's not lonely னா உங்களுக்கு எப்பனா ஐயோ நான் தனியா இருக்கனே எனக்கு யாரும் இல்லையே அந்த தவிப்பு இருக்கும். எனக்கு அந்த தவிப்பே இல்ல. Always like I'm filled with my work. I'm filled with my passion. I'm happy. I'm enjoying what I'm doing. So I'm not lonely. லோன்லினா நீங்க தனியா இருந்து நீங்க ஏங்குறீங்கல்ல, எனக்குன்னு யாரும் இல்ல, எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்ல, அதுதான் லோன்லி. I'm not lonely. I'm very happy. வாவ் கிரேட். Yeah. நல்லா இருக்கு. கேட்க ஒரு மாதிரி இனிமையா இருக்கு. ஆமால்ல கரெக்ட் தானே. எதுக்கு 4-5 பேர் கூட வச்சுட்டு அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், இவன் ஏதாவது இல்ல ஒண்ணு இருக்கு. சொல்லுவான் அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு சர்க்கிள் நான் சின்னன்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத பர்சனே இருக்க முடியாது. ஆமா. பட் நான் சொல்ல ஸ்கூல் டைம் அதெல்லாம் லைக் எனக்கு அந்த மாதிரி லைக் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துனதோ லைக் வெளியில போனது அந்த மாதிரி எனக்கு மூமெண்ட்ஸ் இல்ல. அது மேபி அது என்னோட லைஃப்ல தப்பான இன்ஃப்ளூயன்ஸா கூட இருக்கலாம், இல்ல கரெக்டா கூட இருந்திருக்கலாம். பட் லக்கிலி ஐம் ஹாப்பி. ஓகே ஓகே. ஸோ அதுதான். சூப்பர். எனக்கு நான் அந்த உங்களோட சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க டெலிவரி பண்ணியிருக்கிற அந்த வே வந்து சூப்பரா இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த நம்ம நார்மலா யூஸ் பண்ற அந்த வேர்ட் இருக்குல்ல, வாமாம்மா ரீல்ஸ் பார்க்கலாம், வாமாம்மா சாட் பண்ணலாம், அங்க போலாம், காஃபி குடிக்கலாம். அதை வந்து அதுல ஒரு ரேப் கொடுத்து அது ஒரு மாதிரி மாடர்ன் வெஸ்டர்ன் அந்த மியூசிக் பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்து அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜிலாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே கிரியேட் பண்ணதான் கரெக்டா? No, not exactly. எனக்கு after during my college time I think. Yeah, that was the first time நான் rap culture குள்ள intro ஆனது by listening to Yogi B. ஓகே ஓகே. ADK அவங்க மகுடி சாங் மகுடி, அதெல்லாம். மகுடி. யா அதெல்லாம் அப்பெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். பட் என்னையா பண்ணி வச்சிருக்காங்க. So அந்த மாதிரி பிகாஸ் நம்ம வெஸ்டர்ன் சாங்ஸ் கேட்டிருப்போம். I'm a huge fan of Nicki Minaj. Okay, okay. So சின்னதுல இருந்து Nicki Minaj, Katy Perry I love so much because KTயோட சாங்ஸ் எல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும், பயங்கர பாசிட்டிவா இருக்கும். குழந்தைங்களோ டீனேஜரோ யார் பார்த்தாலும் will feel very pleasant-ஆ இருக்கும். So then again Nicki Minaj of course explicit content இருக்கும், பட் அது இல்லாம her way is different. ஸோ அப்படி இருந்த டைம்ல எனக்கு இவங்களோட ட்ராக்ஸ் இதெல்லாம் கேட்குறப்ப என்னையா யாருடா அது இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த டைம் கவிதை குண்டர்கள் சொல்லி அப்போ வர்றப்ப அந்த ட்ராக்ஸ் எல்லாம் அதெல்லாம் கேட்குறது உண்டு. தென் காலேஜில் ஃபர்ஸ்ட் ஐ ரேப்ட் இது வாட் இஸ் தட் நம்ம எந்திரன்ல லேடி கேஷ் ஆமா பண்ணியிருப்போம். ஆமா ஆமா ஆமா. எந்திர லோகத்து சுந்தரி that song நினைக்கிறேன். அதானே லைக் அதுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. அதுதானே இல்ல லேடி கேஷ் the first that was the first song rapனு ட்ரை பண்ணது. ஸோ பண்ண தெரியும் தெரியல, சும்மா நானும் எங்க கிளாஸ்மேட் சேர்ந்துட்டு பாடினோம். எவ்ரிஒன் அப்ரிஷியேட்டட். ஓகே நல்லா தப்பா தான் பண்ணேன், பட் என்னன்னே தெரியாது. ஓகே. பட் அவங்களுக்கும் புதுசு, எனக்கும் அது புதுசு. தட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் everyone appreciated. Then later I met Dev Major. So that was he is a person like the moment I met him, that was a turning point in my life. Ilana you wouldn't have seen Aiki Berry. So adu varaikum always I mean Dr. Aikia, that's it. So after meeting Dev Major, like he explored the things in me, like what I can do. நீ நல்லா எழுதுற, why don't you rap? Because rappers are the one like நல்லா எழுத தெரிஞ்சா மட்டும் தான் ராப்பர் ஆக முடியும். வெரி ட்ரூ. ஆமா. That's true. கனெக்டிங் வேர்ட் எல்லாமே போட்டு. Yes, of course it's very tough.
ஸோ ஹில் டெல் யாராலும் பாட்டு கற்றுட்டு பாடலாம். பட் எழுதிட்டு நீங்களே எழுதி நீங்களே ரேப் பண்ணுறீங்களா, அந்த மீட்டருக்குள்ளே அந்த பீட்குள்ளே பண்ணணும், அந்த டங் ட்விஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும், ஆமா ஸ்டஃப் நீ எழுதி மூச்சு விடாம கொடுக்குற. பாடணும். மூச்சு விடாம பாடும். ஓகே, அதுக்குள்ள தண்ணிக்குள்ள நின்னு பிராக்டிஸ் பண்ணீங்களா இந்த மூச்சு விடாம இருந்து? இது எப்படி பாடுறாங்கன்னு நான் யோசிப்பேன் நானு. அது எல்லாம் ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் தான். ஓகே ஓகே. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இல்லை ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நாள் ஒன்றுமே தெரியாது. Then he started, we both started working together. First, நான் T-pop தான் I was not into rap or hip-hop. hip-hop பாட்டெல்லாம் கேட்பேன். பட் எனக்கு அது அப்படியே பயங்கர அந்த இப்பயும் அது ஹிமாலயா மவுண்டன் மாதிரி தான். பட் ஸ்டில் அது பார்க்குறப்பெல்லாம் ஓ வா ச்சே இதெல்லாம் சான்ஸேல் அப்படி தான் இருந்துச்சு. தென் ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் லைக் நிறைய டூபாக், வேறு நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் he used to show me இவங்களை பாரு இவங்கெல்லாம் பாரு இப்படி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பில்ட் யுவர் செல்ஃப். ஸோ அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணி பில்ட் பண்ணி எடுத்த ஒரு பர்சன் தான் ஐக்கி பெர்ரி. நோ இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் அப்படியே வந்துச்சு ஓ ஐம் அ பார்ன் டேலண்ட் ஐ கேம் வித். நோ இட்ஸ் நாட் லைக் தட். ஸ்கிராப்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது தான். கிரேட். Still we hustle. Yeah. சூப்பர் கிரேட். கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும், கொட்டப்பாக்கு நீயும் போட்டு புட்டா செவக்கும், மச்சு நீனா உன்னை பார்த்து நின்னா தெரிக்கும், அக்னி குண்டத்துல ஹோமம் தானா வளரும், உனக்கும் எனக்கும் காதல் கொழுந்துட்டு எரியும். வந்ததுலேருந்து அவர் தான் ரொம்ப சமத்தா இருக்காரு. நீங்க அவரை புல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஐயா இது பாய்சன்யா, எந்நேரமும் புள்ளியும் பாக்குற பயமில்லையா, அவன் பேச்ச நம்பாதீங்க. I should hug or slap the anchor. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. என்ன எனக்கு தெரிஞ்சு GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Holidays nale adu namma GT Holidays da.